ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் புத்துநோம்பு எடுத்தோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். புத்துநோம்புக்கு பூஜை செய்கிறதுக்கு முதல்ல அது தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கணும். மணி, பஞ்சபாத்திரம், தட்டு, அதாவது குச்சியில் பஞ்சு சுற்றுனது ஒரு 7 குச்சி, நூலில் மஞ்சள் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை எடுத்துக்கணும். இதுதான் புத்துநோம்புக்கு முக்கியமானது. அப்புறம் மஞ்சள், குங்குமம் இது எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா கோலம் போட்டால் அதில் வைக்கிறதுக்கு இது தேவைப்படும். அதனால் இது மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கணும். அடுத்தது வத்திப்பட்டி, அகல் விளக்கேற்றுறதுக்கு, அப்புறம் திரி, கற்பூரம், பச்சரிசி மாவு வந்து கோலம் போடுறதுக்கு, வத்தி, சாம்பிராணி, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, எல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகணும். கோயிலில் போய் நோன்புக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். ஃபஸ்ட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி மாவால் கோலம் போடணும். இந்த மாதிரி பூ வந்து 7 வகையில் போடணும். புத்துநோம்புக்கு 7 வகை பூ கோலம் போடணும். போட்டுட்டு சென்டரில் மஞ்சளை தூவணும். 7 பூலேயும் மஞ்சளை தூவிட்டு சென்டரில், அதன் பிறகு சிகப்பை தூவணும். சிகப்பை தூவிட்டு அடுத்தது வாழைப்பழம், வெத்தலை பாக்கு வைக்கணும். அப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான பொருளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு மஞ்சள் எடுத்து மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அதை எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் பிள்ளையார் வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது, வெத்தலையில் தான் வைக்கணும். வச்சு ஒரு குங்குமம் போட்டு வைக்கணும். அதுக்கு பஞ்சபாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, தண்ணி வந்து எச்சு பண்ணாத தண்ணியாக ஊற்றணும். அதன் பிறகு அகலில் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு விளக்கை ஏற்றணும். புத்தில் பாலும் தயிரும் போடணும். அதுக்காக பால் தயிர் வாங்கிக்கணும். விநாயகருக்கு வந்து பூவால் அலங்காரம் பண்ணணும். அலங்காரம் பண்ணிவிட்டு 7 வகை குச்சியில் கற்பூரத்தை வச்சு அதை ஏற்றி விடணும். இதுதான் முறைகள். இதுதான் வந்து புத்துக்கு முன்னாடி செய்யணும். அதே மாதிரி அந்த நூல் 7 வகை நூல் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து விநாயகருக்கு முன்னாடி வைக்கணும். அப்புறம் வத்தி ஏற்றணும். அப்புறம் சாம்பிராணி ஏற்றிட்டு கற்பூரம் காட்டணும். அப்புறம் பாலும் தயிரும் போய் புத்தில் போடணும். அது வந்து பால் ஊற்றத்தை ஷூட் எடுக்க முடியல, தயிரை மட்டும் ஷூட் எடுத்துட்டேன். அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரணும். வீட்டில் வந்து சாதம், சாம்பார், ரசம், பொரியல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து படையல் போட்டு படைக்கணும். அங்கே கோயிலில் எப்படி செய்தோமோ அதே மாதிரியே வீட்லேயும் வந்து செய்யணும். பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கணும். 7 வகை குச்சி ஏற்றணும். 7 வகை நூலையும் பிள்ளையார் மேலே போட்டு தேங்காயை உடைச்சி விளக்கு மாவு ஒரு கிணத்துல ரெடி பண்ணி வச்சு ஏற்றணும். அதேமாரி தட்டில் வந்து 7 வகையான பழம், 7 மஞ்சள் கோம்பு, 7 வெத்தலை பாக்கு இதெல்லாம் வைக்கணும். அதன் பிறகு நூலில் வந்து நோன்பு கயிறு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நோன்பு கயிறை ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிக்கு தீபார்த்தனை காமிச்சு முடிச்சுட்டு
கயிறை எடுத்து கட்டிக்கணும். அவ்வளோதான், நோன்பு முடிஞ்சது. இதேமாரி தான் புத்து நோன்பை நம்ம வந்து செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வரலட்சுமி நோன்பு எடுத்த வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.